நான் இந்த காணொளியில என்ன செய்ய நினைக்கிறேன் தெரியுமா? நமக்கு இயற்கணித வெளிப்பாடுகளை எப்படி கையாளணும்னு நல்லாவே தெரியும். இப்போ இயற்கணிதத்துக்குள்ள நானு பின்னங்களை கொண்டு வர போறேன். அப்படின்னா நாம இங்க நேரடியா சில எடுத்துக்காட்டுகளை பார்த்துடுவோம். உதாரணத்துக்கு இங்க நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா, ஏ அதன் கீழே பி கூட்டல் சி அதன் கீழே டின்னு இருக்குது. உண்மையிலேயே நான் இதை கூட்டணும்னு நினைக்கிறேன். ஆனா இது பின்னத்துல இருக்குதே, அதை நான் எப்படி கூட்டுறது? இதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இது ரெண்டுத்துக்குமான பொது வகுத்தி எண்ணை நாம கண்டுபிடிக்கணும். இங்க நமக்கு பியோட மதிப்பு என்னன்னு தெரியாது. அதே மாதிரி தான் டியோட மதிப்பும் நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு பி பெருக்கல் டி இவைகளோட பொது பகுதி எண் அப்படிங்கிறது தெரியுது. அப்படின்னா இதுதான் பி டி இவைகளோட பொது மடங்கு. அப்படின்னா நான் 2 தடவை இவைகளோட பொது மடங்கா பி டி அப்படின்னு வச்சுக்கிறேன். இங்க பி டி அப்புறம் கூட்டல் இங்கேயும் பி டி. இத 2 பின்னங்களாக நம்மளால எழுத முடியும். பி டிக்கு கொஞ்சம் வேற நிறத்தை கொடுத்துப்போமா? சரி. இப்போ ஏவின் கீழ் பி அப்படிங்கிறதுக்கு பொருத்தமா பி டிக்கு மேல என்ன இருக்கணும்? இப்போ இந்த பி டிய பெறறதுக்கு நாம விகுதிய டியால பெருக்கணும். ஆகையால பகுதியையும் நாம டியால தான் பெருக்க போறோம். அப்பதான் பின்னத்தோட மதிப்பு மாறாம இருக்கும். அப்படின்னா இப்போ ஏ பெருக்கல் டி விகுதியில பி பெருக்கல் டின்னு ஆகுது. இதை நல்லா கவனிங்க. நான் பகுதியையும் விகுதியையும் டியால வகுக்க முடியும். இப்போ ஏவின் கீழ் பிக்கு நான் மறுபடியும் போறேன். அடுத்த பின்னம் சிவின் கீழ் டிய பார்க்கலாம். இப்போ டியில இருந்து நான் பி டிக்கு போகிறதுக்கு நான் பியால பெருக்கினேன். ஆகையினால நான் விகுதியையும் பியால பெருக்கும்போது பின்னத்தோட மதிப்பை நான் மாத்தாம இருப்பேன். அப்போ பகுதியை நாம பியால பெருக்கணும். ஆகையினால தொகுதியையும் பியால பெருக்கணும். இப்போ அது பிசி அப்படின்னு ஆகுது. பிசி அதன் கீழே பிடி. இது சிடி. கரு சிவப்புல இங்க நான் என்ன செஞ்சிருக்கேன்? ஏவின் கீழ் பி. இந்த பின்னம் ஏடி அதன் கீழே பிடி இந்த பின்னத்துக்கு சமம். இதுல நான் பகுதி அப்புறம் விகுதிய டியால பெருக்கினேன். இதை நாம 1 அப்படின்னு கற்பனை செஞ்சுக்குவோம். இங்க டி அப்படிங்கிறது 0க்கு சமம் கிடையாது. இதையும் நாம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சிவின் கீழ் டிய பியால பெருக்கிறோம். இங்க நாம பிய 0க்கு சமமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சிவின் கீழ் டி இந்த பின்னமும் பிசி அதன் கீழே பிடி இந்த பின்னமும் சமம்தான். ஆமா, இப்ப நான் ஏன் இவ்வளவு சிரமங்களை எடுத்து இந்த கணக்கை நான் தீர்க்கிறேன்? அது ஏன்னா இப்போ இங்க எனக்கு ஒரு பொதுவான வகு எண் கிடைச்சிடுச்சு. ஆகையினால என்னால இந்த 2 பின்னங்களையும் அழகா கூட்ட முடியும். அப்படி கூட்டும்போது என்ன மாற்றம் உண்டாகும்? இங்க பொது வகு எண்ணானது பிடி. ஆகையினால பிடி பொது வகு எண்ணா இருக்கிறதுனால மேல் இருக்கக்கூடிய பகுதிகளை நாம கூட்ட முடியும். ஒருவேளை இது இயற்கணிதமா இல்லாம எண்களா இருந்துச்சுன்னா இந்த முறையில தான் நாம செய்ய விரும்புவோம். அப்படின்னா இதை கூட்டும்போது கிடைக்கிறது ஏடி கூட்டல் பிசி அதன் கீழே பிடி. இப்போ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்.